சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள்: காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், போர் நிறுத்தம் குறித்து ஹமாஸ் எச்சரிக்கை. இஸ்ரேல் லெபனான் பதட்டம் அதிகரிப்பு, தெற்கு லெபனானில் 4 கிராமங்களில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு. அயன் டோம் உற்பத்தி அதிகரிக்கின்றது இஸ்ரேல் ரெபெல் $1 பில்லியன் ஒப்பந்தம் கைச்சாத்து. சவுதிக்கு F-35 போர் விமானங்கள் விற்பனை செய்யப்பட்டாலும் இஸ்ரேல் தனதரமான இராணுவத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நெதன்யாகு கருத்து. உக்ரைனிய ஐரோப்பிய பங்களிப்பு இல்லாமல் போர் ஒப்பந்தம் செல்லாது, ஐரோப்பிய ஒன்றியம் போர்க்கொடி. பிரித்தானியாவில் தொடர் நெருக்கடி, செல்வந்தர்களும் வெளிநாட்டு தாதியர்களும் வெளியேறும் நிலை. இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 25 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் கடந்த 5 வாரங்களாக அமலில் உள்ள நிலையில் நேற்று காசாவின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் குறைந்தது 25 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதனை ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. காசாவின் கிழக்கு ஷைதுன் பகுதியில் உள்ள மத வழிபாட்டு தளத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் மீட்புக் குழுவினர் 10 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் வழங்கிய விளக்கத்தில் ஹமாஸின் பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஹான் யூனிஸ் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது ஹமாஸ் படையினர் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதால் இந்த பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் கூற்றை மறுத்துள்ள ஹமாஸ் இந்த நடவடிக்கை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பலவீனப்படுத்தும் செயல் என்று எச்சரித்துள்ளது. அடுத்து தெற்கு லெபனானில் உள்ள 4 கிராமங்களை அதிர வைக்கும் வகையில் சக்தி வாய்ந்த வெடிப்பு ஒன்று ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திடீரென்று ஏற்பட்ட இந்த வெடிப்பு உள்ளூர் குடியிருப்பாளர்களிடையே கடும் பீதியை ஏற்படுத்தி பலர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளார்கள். வெடிப்பு நடந்தவுடனே அவசரகால மீட்புக் குழுக்கள் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்று உதவி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. உயிரிழப்புகள், காயமடைந்தோர் எண்ணிக்கை மற்றும் வெடிப்புக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. சம்பவத்திற்கான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் லெபனான் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து நிலவுகின்ற பதட்டமான சூழ்நிலை காரணமாக பாதுகாப்பு சிக்கல்கள் தொடர்ந்தும் காணப்படுகின்றது. இதனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், தாக்குதல்கள் குறித்து உள்ளூர் மக்களிடையே கவலை அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு நிலைமை குறித்து அதிகாரிகள் விரைவில் கூடுதல் தகவல் வழங்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் அரசின் ஆயுத உற்பத்தி நிறுவனமான ட்ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் நிறுவனத்துடன் பல $1 பில்லியன் மதிப்பிலான மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. நீண்டகால பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாதுகாப்பு அமைச்சக இயக்குநர் ஜெனரல் அமீர் ஃபேரம் மற்றும் ட்ரஃபேல் பிரதிநிதிகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அமைச்சகத்தின் அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு கணிசமான அளவில் அயன் டோம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தலைமையில் அமைச்சக தலைமையகத்தில் இந்த கையெழுத்து நிகழ்வு இடம்பெற்றது. இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலின் வான்வழி பாதுகாப்பு திறனை கணிசமாக மேம்படுத்த மூலோபாய முன்னேற்றம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கான நிதி 2024 ஏப்ரல் மாதம் அமெரிக்க காங்கிரஸால் அங்கீகரிக்கப்பட்ட $8.7 பில்லியன் உதவி தொகுப்பில் வழங்கப்படுகின்றது. இதில் $5.2 பில்லியன் வான் பாதுகாப்பு மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அயன் டோம் என்பது இஸ்ரேலின் பல அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இது இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ராக்கெட்டுகள், மோட்டார் செல்கள், ட்ரோன்கள் என்று ஆயிரக்கணக்கான துல்லியமிக்க ட்ரோன்களை இடைமறித்து அளித்திருக்கின்றது. தற்போதைய மோதல்களிலும் இதன் செயல்திறன் மிகவும் முக்கியமான பங்காற்றி இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து உருவாக்கிய அயன் டோம் குறுகிய மற்றும் நடுத்தரத்துட ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களை துல்லியமாக இடைமறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய காசா, லெபனான் மற்றும் பிற முனைகளிலிருந்து ஏவப்பட்ட ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை வெற்றிகரமாக தடுப்பதன் மூலம் அதன் திறன் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து அமெரிக்கா சவுதி அரேபியாவிற்கு F-35 ரக அதிநவீன போர் விமானங்களை விற்க திட்டமிட்டிருந்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய தரமான இராணுவ நன்மையை தக்க வைத்துக் கொள்ளும் என்று அமெரிக்கா உறுதியளித்துள்ளது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். டெலிகிராம் சேனலான அபு அலி எக்ஸ்பிரஸுக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறுகின்றார்: F-35 விற்பனைக்கு முன்பு எங்களை பற்றி கேட்கவில்லை. ஆனால் விற்பனை நடந்தவுடன் நான் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் பேசி இஸ்ரேலின் நன்மை பாதிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதி செய்தேன். சவுதி நடைமுறை ஆட்சியாளர் முகமது பின் சல்மான் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து அவர் விரும்பிய அனைத்தையும் பெறவில்லை. 2011 முதல் இஸ்ரேல் தற்போது உலகின் மிக மேம்பட்ட போர் விமானங்கள் ஒன்றான F-35 இயக்குகின்ற ஒரே மத்திய கிழக்கு நாடாக உள்ளது.
அமெரிக்க சட்டம் இஸ்ரேலுக்கு இந்த பிராந்தியத்தில் நிலையான ராணுவ முன்னிலை உறுதி செய்ய வேண்டும் என்று வகுத்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா துருக்கிக்கு F-35 விற்பனை செய்கின்ற வாய்ப்பை பற்றி நெதன்யாகு கருத்து தெரிவிக்கையில் அத்தகைய சாத்தியக்கூறு மிக தூரத்தில் உள்ளது என்று தெரிவித்தார். சவுதி பிரச்சினை குறித்து எங்களின் நிலைப்பாடு எப்படியோ துருக்கிக்கு விற்பனை குறித்து அது இன்னும் கடுமையாக இருக்கும் என்றார். சவுதி அரேபியா இதுவரை இஸ்ரேலை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இந்த வாரம் வாஷிங்டனுக்கு விஜயம் செய்த சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இஸ்ரேலுடன் அதிகாரப்பூர்வ உறவுகளை விரும்புவதாக தெரிவித்தார். பலஸ்தீன் சுதந்திரத்தை உறுதி செய்கின்ற இரு நாடு தீர்வுக்கான தெளிவான பாதை தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த நெதன்யாகு, சவுதி இஸ்ரேல் உறவுகள் இயல்புநிலைக்கு வரும் வாய்ப்புகள் குறித்து நான் எச்சரிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றேன். ஆனால் பலஸ்தீன் நாடு உருவாகாது என்று கூறினார். இதற்கிடையில் சவுதிக்கான F-35 இஸ்ரேலுக்கு இணையான திறன் கிடையாது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது சவுதிக்கு வழங்கப்படக்கூடிய F-35 விமானங்களில் இஸ்ரேலின் மேம்பட்ட ஆயுத திறன்கள், உயர்நிலை மின்னணு போர் அமைப்புகள், சிறப்பு பாதுகாப்பு மற்றும் தானியங்கி நுண்ணறிவு முறைகள் இருக்காது என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இதன் மூலம் சவுதி அரேபியா F-35 பெறினும் இஸ்ரேல் தனது பிராந்திய ராணுவ சாதகத்தை தக்க வைத்துக் கொள்வதை அமெரிக்கா உறுதி செய்வதாகவே நம்பப்படுகின்றது. அடுத்து உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்தவொரு திட்டத்திலும் உக்ரைனியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய வெளிவிவகார அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அந்த நாடு தனது நிலம் மற்றும் ஆயுதங்களில் சிலவற்றை விட்டுக் கொடுத்து ராணுவத்தின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ட்ரம்ப் அதிகாரிகள் வகுத்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. இந்நிலையிலேயே ஐரோப்பிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள். ஐரோப்பியர்கள் எப்போதும் ஆதரிப்பது நீண்டகாலமற்ற நியாயமான அமைதி. அதை அடைவதற்கான எந்தவொரு முயற்சியையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அப்படியான திட்டம் வகுக்கப்படும் என்றால் அதில் உக்ரைனியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் இடம்பெற வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிவகார கொள்கை தலைவர் காஜா கலாஸ் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். எந்தவொரு சமாதான திட்டமும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடினிடம் சரணடைவதற்கு சமமாக இருக்கக்கூடாது என்று பிரான்சின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பல நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களும் அதே கருத்தை முன்வைத்துள்ளார்கள். ஆனால் உக்ரைன் போர் தொடர்பில் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற எந்தவொரு திட்டத்தையும் அமெரிக்கா இதுவரை முன்வைக்கவில்லை என்றும் ரஷ்யாவிற்கு ஆதரவான போக்கையே ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரையில் எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே அமெரிக்கா முன்வைக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து அழுத்தம் அதிகரித்து வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளது. நிலம் மற்றும் ஆயுதங்களை கைவிடுவதனால் அது உக்ரைனுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது. கிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவின் பிராந்திய ஆசைகளை ஜெலன்ஸ்கி நிர்வாகம் எதிர்கொள்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான நீண்டகால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்கா முன்மொழிந்து வருகின்ற திட்டம் சர்வதேச வட்டாரங்களில் புதிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அந்த திட்டத்தின்படி உக்ரைன் தனது சில பிரதேசங்களை விட்டுக் கொடுத்து தனது ராணுவ ஆயுத களஞ்சியத்திலிருந்து சில திறன்களை குறைக்க அல்லது சரணடைய வேண்டிய நிலை உருவாகலாம் என்றே கூறப்படுகிறது. மோதலை தணித்து இருதரப்பினரையும் பேச்சுவார்த்தை மேசையை கொண்டு வருவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று கூறப்பட்டாலும் பல ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளும் மிகப்பெரிய பொருளாதார சேதங்களும் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் சமரச வழியை தேடிக் கொண்டிருக்கும் சூழலில் இந்த முன்மொழிவு வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த திட்டம் வெளியானதும் பல முக்கியமான கேள்விகள் எழுந்தன. உக்ரைன் தனது பிராந்திய ஒருமைப்பாட்டை விட்டுக் கொடுக்க வேண்டுமா? நிலப்பகுதிகளை விட்டுக் கொடுத்தால் உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு அபாயத்தில் ஆழ்த்தப்படுமா? ஆயுதங்களை சரணடை செய்வது எதிர்கால தற்காப்பு திறனை குறைக்குமா? மேற்கத்திய பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எவ்வளவு நம்பகமானவை? இந்த விவகாரம் நிபுணர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றது. அடுத்து பிரித்தானியாவில் வாழும் இந்திய வம்சாவளி செல்வந்தர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தொழிலதிபர்கள் மற்றும் திறமையான வல்லுநர்கள் துபாய் அல்லது இந்தியாவிற்கே குடிபெயர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த ஆண்டிற்கான பாதீட்டில் வரிகள் தொடர்பாக செய்யப்பட்ட மாற்றங்கள் காரணமாக பல உயர் தொழிலதிபர்களின் செலவுகள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. இதன் விளைவாக இந்த ஆண்டுக்கான பாதீட்டில் கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்ற அச்சத்தால் மேலும் பலர் பிரித்தானியாவை விட்டு பிற நாடுகளுக்கு போக திட்டமிடுவதாக கூறப்படுகின்றது. அதேவேளை பிரித்தானியாவில் இளைஞர்கள் உட்பட வெளிநாட்டு தாதியர்கள் பலரும் சிக்கலில் உள்ளதாக கூறப்படுகின்றது. பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவையில் மிகப்பெரிய பணியாளர் நெருக்கடி உருவாகும் அபாயம் இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் எச்சரிக்கின்றன. பிரித்தானிய அரசின் புதிய குடிவரவு கட்டுப்பாடுகள் காரணமாகவே பல தாதியர்கள் வேலையை விட்டு வெளியேறக்கூடுகின்ற நிலை உருவாகியுள்ளது. இலங்கை, இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த பலர் அந்த நாட்டின் சுகாதாரத்துறையில் தற்போது பணிபுரிந்து வருகின்றார்கள். புதிய நடவடிக்கைகள் அவர்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடும் என்று குறிப்பிடப்படுகின்றது. ராயல் கல்லூரி ஆஃப் நர்சிங் நடத்திய ஆய்வின்படி 50,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தாதியர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. புலம்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசு எடுத்துள்ள கடுமையான நடவடிக்கைகள் சுகாதாரத்துறையை பெரிதும் பாதிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். இதேவேளை சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கு பிரித்தானியாவில் பிறந்த குழந்தைகள் கூட நாடு கடத்தப்படும் வகையில் உள்துறை செயலர் திட்டம் வகுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரித்தானிய உள்துறை செயலரான ஷபானா மஹ்மூத் முன்வைத்துள்ள திட்டத்தின்படி
புலம்பெயர்தல் நிலை ரத்து செய்யப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கூட இனி நாடு கடத்தப்படலாம். அகதி நிலை முடிவடைந்த பின்பும் பிரித்தானியாவில் குழந்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு பிரித்தானியாவில் குழந்தை பிறந்ததை காரணம் காட்டி பிரித்தானியாவிலே தங்கியிருக்க முயல்வோரை தடுப்பதற்காகவே இப்படியொரு திட்டத்தை முன்வைத்துள்ளார் அவர். ஆக தம்பதியர் பிள்ளை பெற்றுக்கொள்ள திட்டமிடுவதிலும் மூக்கை நிலைக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவே இந்த திட்டம் காணப்படுகின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.